சின்னதா வேலை செஞ்சாலே உங்களுக்கு மூச்சு வாங்குதா? அப்பனா ஹீமோகுளோபினை செக் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் சாப்பிட்டா உங்களோட ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு நிறைய அன்ஆத்தரைஸ்டு ப்ராடக்ட்ஸை சோசியல் மீடியாவில் விற்கிறாங்க. தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. டாக்டர்ஸ் ஐரன் சப்ளிமெண்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா ஐரன் சப்ளிமெண்ட்ஸ் மற்ற சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி கிடையாது. இதோட சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஆபத்தானது. ஃபர்ஸ்ட் ஹீமோகுளோபின் எப்படி கம்மியாகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹீமோகுளோபின் சடனா ஒரே நாள்ல கம்மியாகாது. அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அதனால ஹெல்த்தியான டயட் மூலமாவே ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அயன் சத்து சிவப்பு ரத்த அணுக்கள்ல ஒரு முக்கியமான மினரல். ஏன்னா இதுதான் பாடி ஃபுல்லா ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். பிரெக்னன்சி ஆர் அதர் ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறவங்களை தவிர நார்மலா ஹீமோகுளோபின் கம்மியாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அன்ஹெல்த்தியா சாப்பிட்றதுனால தான். அன்ஹெல்தி ஃபுட்ல போதுமான அளவு அயன் சத்தும் இருக்காது அண்ட் நம்மளோட கட்ஸ்லையும் சரியா அப்சர்வ் ஆகாது. எப்ப நம்மளோட பாடிக்கு தேவையான அயன் சத்து சாப்பாடுல இருந்து கிடைக்கலையோ அப்ப ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த அயன் சத்தை எல்லாம் யூஸ் பண்ணும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா செகண்ட் ஸ்டேஜா போன் மேரோஸ் அயன் சத்தை உற்பத்தி பண்ணும். இதை எரித்ரோபோரசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா தான் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா டெவலப் ஆகும். அயன் சத்து கம்மியா இருக்கிறனால ஹீமோகுளோபின்ஸும் கம்மியாயிரும். ஸோ பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் ஹீமோகுளோபின் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டாலே அழகா மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் லேடிஸ் மென்சுரேஷன் டைம்ல அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிட்டா ஹீமோகுளோபின் லெவல்ல ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் யாராவது அயன் சப்ளிமெண்ட் எடுத்தா அதை சாப்பிட்றதுக்கு முன்னால் எடுத்துக்கோங்க. அது கூட விட்டமின் சி இல்லைன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது.